வணக்கம். இன்னைக்கு டப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷனை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கடந்த வகுப்புல லிஸ்ட் அப்படிங்கிற கலெக்ஷனை பார்த்தோம். இப்போ டப்புல் அப்படிங்கிற கலெக்ஷனை பார்ப்போம். இதுல என்ன டிஃபரன்ஸ் இந்த லிஸ்ட்டுக்கும் அந்த டப்புலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டப்புல வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மியூட்டபிள்னா என்ன, இம்மியூட்டபிள்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மியூட்டபிள் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை உங்களால மாடிஃபை பண்ண முடியும். அதுதான் வந்து மியூட்டபிள். அந்த ஆப்ஜெக்ட் உங்களால மாடிஃபை பண்ண முடியாதது வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லும். அதே போல லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் லென்த் அது வந்து இவ்வளோதான் கான்ஸ்டன்ட் லென்த் எல்லாம் கிடையாது. அது வேரியபிளா இருக்கும். ஏன்னா எனி டைம் நீங்க லிஸ்ட்ல டாட் அப்பெண்ட்னு சொல்லி ஒரு வேல்யூவை நாங்கள் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஆனா டப்புல்ல நீங்க அப்படி பண்ண முடியாது. சரி, இப்போ ஒரு டப்புல டிஃபைன் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு டப்புள் டிஃபைன் பண்றேன். நம்ம லிஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம். இந்த மாதிரியான ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம். ஆனா டப்புளுக்கு வந்து பராந்தசிஸ் போடணும். இந்த பராந்தசிஸ் போட்டுக்கணும். இதுக்குள்ள நீங்க வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சில வேல்யூஸ் வந்து இதுக்குள்ள கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் வேல்யூஸ். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டப்புள் வந்து ரைட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ரைட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 பிளேஸோட கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்னை இருந்தால் அந்த சென்னையில ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு கோஆர்டினேட் அதோட லேட் அண்ட் லாங் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்னைக்குமே மாறாது. ஸோ அந்த மாதிரி மாறாம இருக்கிறத வந்து இப்போ அந்த XY பொசிஷன் வச்சுக்கலாம். அந்த பொசிஷனை வந்து நம்ம டப்புல்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டப்புல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க, இந்த டப்புல் முழுசா அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம எப்படி லிஸ்ட்ல இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை நம்மளால பிரிண்ட் பண்ண முடிஞ்சதோ அதே போல டப்புல்லையும் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜான் அப்படிங்கிறவரை பிரிண்ட் பண்ணோம்னா அவரோட இண்டெக்ஸ் வந்து 0 வந்து சாம், ஜான் அப்படிங்கிறவரோட இண்டெக்ஸ் வந்து 1. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஆஃப் 1. இப்போ லிஸ்ட் ஆனாலும் சரி டப்புல் ஆனாலும் சரி பைத்தனை பொறுத்தளவுக்கு இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஜான் அப்படிங்கிறவர் இப்போ பிரிண்ட் ஆயிட்டார். சரி, இப்போ இதுல நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த 3 எலிமெண்ட் ஜான், ரகு, லிங்கன் இந்த 3 பேரை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா லிஸ்ட்ல கொடுத்த மாதிரியே 1:4 அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனும் அப்புறம் எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் அப் டு அப்படிங்கிறது. அப்போ ஸ்டார்ட் வந்து 1 ஜான் அப்படிங்கிற இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்புறம் ரகு 2, லிங்கன் 3. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஜான், ரகு, லிங்கன் 3 பேர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த டப்புள்குள்ள ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்றோம். அதுக்கு நம்ம இன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வேல்யூ ரகு அப்படிங்கிற இந்த வேல்யூ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டப்புள்குள்ள இருக்கா அப்படிங்கிறதுக்கு ரகு இன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் இந்த வேரியபிளை நான் இங்கே பிரிண்ட் பண்றேன். பாருங்க, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ இந்த ரகு அப்படிங்கிறவர் வந்து இந்த டப்புல்ல இருக்கிறதுனால ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே இந்த நேமை நான் மாத்துறேன், ரகுவுக்கு பதிலாக ராஜா அப்படின்னு மாத்துறேன். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா இந்த பர்டிகுலர் நேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டப்புல்ல இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடும். சரி, அடுத்து நம்ம இந்த டப்புலோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம லிஸ்ட்ல லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணுமோ அதே போல இங்கேயும் நம்ம லென் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லென் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, இதோட லென்த் 6ன்னு சொல்லுது.
அப்போ 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதனால அதோட லென்த் வந்து 6 அப்படின்னு நமக்கு சொல்லுது. சரி, இப்போ நம்ம 2 டப்புள் டிஃபைன் பண்ணலாம். அந்த 2 டப்புளையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லி நான் ஒரு டப்புள் டிஃபைன் பண்றேன். ஸோ அங்கே நான் ஒரு சில பேர்களை கொடுக்குறேன். ஸோ ஜேபி பிஜு அப்படின்னு ஒரு 2 பேர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2 டப்புளையுமே நான் ஜாயின் பண்ணி இன்னொரு டப்புள்ல நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம இந்த பிளஸ் யூஸ் பண்ணாலே அது வந்து அந்த ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இப்போ நான் ஆல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க, முதல் டப்புல இருந்தது சாம் வரைக்கும் இருந்தது, அது அப்படியே வந்துருச்சு. அதோட நம்ம ரெண்டாவதா ஆட் பண்ண ஜேபி அண்ட் ஸ்ரீஜு ரெண்டுமே அதோட இன்க்ளூட் ஆகி ஒரே டப்புல நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே இல்லை நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம லிஸ்ட்ல கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், அதே வந்து நம்ம இங்க பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டப்புல நமக்கு எத்தனை தடவை சாம் அப்படிங்கிறவர் வந்து அக்கர் ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட் ஆஃப் அதுக்குள்ள இந்த சாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க 2 அப்படின்னு வருது. அப்படின்னா சாம் அப்படிங்கிறவர் வந்து 2 தடவை இந்த டப்புல்ல அவர் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்காரு. அதனால 2ன்னு சொல்லி வேல்யூ வருது. இப்போ அதே வந்து ஜான் அப்படின்னு போட்டீங்கன்னா 1 அப்படின்னு வரும். ஏன்னா அவர் ஒரே ஒரு தடவை தான் இந்த டப்புல்ல இருக்கிறதுனால அது 1 அப்படின்னு சொல்லி வரும். சரி, இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம லிஸ்ட்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே போல இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கவுண்ட்டுக்கு பதிலாக இண்டெக்ஸ் அப்படின்னு மாத்துறேன். ஜான் அப்படிங்கிறவர் 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்காரு. இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க 1 அப்படின்னு சொல்லி வருது. அதே போல சாந்தி அப்படிங்கிறவங்களை வந்து நான் இப்போ செக் பண்றேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க அவங்களோட பொசிஷன் 4. இப்போ இதுல இல்லாத ஒருத்தரை வந்து நம்ம செக் பண்றோம். இப்போ சாந்தியோட நான் ஏபிசி அப்படின்னு ஒன்று ஆட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து இந்த டப்புல்ல கிடையவே கிடையாது. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க நமக்கு எரர் வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் டப்புல எப்படி லிஸ்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட் ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க, முதல்ல பிரிண்ட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து டப்புல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பெராந்தசிஸ்ல இருக்கு. இப்போ இதை லிஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றோம். அதையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். அது பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு டப்புல லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம டப்புல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து நிறைய XY கோஆர்டினேட்ஸ் இருக்கு. அந்த XY கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம டப்புல்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்குவோம். கோஆர்டினேட் அப்படின்னு போடுறேன். CORD அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொரு கோஆர்டினேட்டையும் நீங்க கொடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்படி நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ லிஸ்ட்டுக்குள்ள இந்த கோஆர்டினேட்ஸ் பிரிண்ட் ஆயிடும். இதுலயே வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோ செகண்ட் இண்டெக்ஸோ நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும்னா நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு கோஆர்டினேட் ஆஃப் 1 அப்படின்னு நான் சொல்றேன். பாருங்க, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ அந்த 3, 4 அப்படிங்கிறதுனா இது வந்து 0th பொசிஷன், அதாவது 0th இண்டெக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்.
ஸோ நான் கோஆர்டினேட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம டப்புளில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்னும் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் மேலும் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைத்தனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸோ சந்தேகமாக இருந்தால் அதை எங்களுக்கு தெரிவிங்க. முடிந்தவரை உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம்.